ஓம் நமோ வெங்கடேஷாய். ரீசெண்டாக 300 தரிசனத்தில் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துட்டு இருந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். 300 தரிசன டிக்கெட் ஆன்லைனில் 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம புக் பண்ணிக்கணும். திருமலா திருப்பதி டூரிசமில் கொடுக்கறது கிடையாது. 4 பேருக்கு நாங்கள் 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு என் கூட வர்றவங்க பேரில் அக்காமடேஷன் 100 ரூம் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டோம். ரூம் 12 to 6 அவங்க நேமில் புக் பண்ணியிருந்தால அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருந்ததுனால மொதல் நாள் ஃப்ரெஷ் பஸ்ஸில் நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். டைனமிக் ப்ரைஸ் இது. அண்ட் சென்னையில் நிறைய பிக்கப் பாயிண்ட் இருக்குது திருப்பதிக்கு போகிறதுக்கு. மொதல் நாள் நான் பார்க்குறப்போ 250 ரூபா காமிச்சது, ப்ளஸ் சம் சார்ஜஸோட 300 ரூபா வந்தது. ஃபஸ்ட் டைம் இவங்களோட ஆப் டவுன்லோட் பண்ணால் 100 ரூபா குறைச்சிக்கிறாங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க போயிட்டு வந்தவங்க நமக்கு ரெஃபரல் கோடு அனுப்பிச்சா அதுக்கு ஒரு 50 ரூபா குறைச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் மினிமம் சார்ஜ் தான் வந்தது பஸ்ஸுக்கு. சின்ன வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் கிட் ஒன்று கொடுப்பாங்களாம், அது இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதே சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிற ஏசி பஸ் நியூ கோ 230 ரூபா, அது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு. இந்த அளவுக்கு பிக்கப் பாயிண்ட் கிடையாது சென்னைக்கான. ஸ்பேஷியஸாக இருக்கும், ஏசி நல்லாயிருக்கும். டைம் கொஞ்சம் டிலேவாக கிளம்பிச்சு அந்த பஸ்ஸு. அன்னைக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் கூட 400 ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஃபார் ட்ரெயின் தான் இருந்தது. சரி, டிஸ்கவுண்ட்லாம் போக இந்த ஃப்ரெஷ் பஸ்ஸில் கம்மியாக வந்துச்சு அப்படின்னு தான் இதில் புக் பண்ணிட்டேன். கிண்டி பிக்கப் பாயிண்ட் போட்டு கரெக்ட் டைமுக்கு பஸ் வந்துருச்சு. 8 மணிக்கு திருப்பதிக்கு ரீச் ஆகிட்டோம். ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் நம்ம திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு போகிற பஸ்ஸா இல்லைன்னா ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ்ஸான்னு கேட்டுட்டு ஏறணும். எல்லா பஸ்ஸும் 2 இடத்துக்கும் போகாது. நான் பஸ்ஸெல்லாம் வெளியில் வரும்ல, அந்த இடத்துல போய் பஸ் ஏறிக்கிட்டேன். ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கினேன். ஆல்ரெடி போனவங்களுக்கு ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸில் Block 1 அவங்க அப்போவே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணாங்க, சூப்பரான ரூம் கிடச்சிருக்குன்ட்டு. அலிப்பிரி டோலில் க்ரௌட் இல்லை, ஸோ சீக்கிரமாகவே செக்கிங் முடிஞ்சிருச்சு. ஜேஎன்சி டோல் இது. ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ் இது. சிஆர்ஓ ஆஃபீஸ்னால் பேக் சைடில் இறக்கி விடுவாங்க. நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கிறீங்க, ரூம் எடுக்கணும் அப்படின்னா. ஈவன் வெங்கடாத்திரி நிலையத்துக்கு கூட வாசல்லையே இறக்கி விடுவாங்க சொன்னால். எல்லாருமே ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கவுண்டரில் சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் சீக்கிரமாக போயிட்டோன்னா வராகசுவாமி கோயிலில் கூட்டமே இருக்காது. அதனால் முதல்ல வராகசுவாமியை தரிசனம் செய்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மாட வீதி பிரதட்சணம் வரலான்னு சொல்லிட்டு போனேன். காலையில் 6 மணி போல் ஸ்பீக்கரில் விஷ்ணு சகசரணமும் அதுக்கப்புறம் பஜகோவிந்தம் MS சுப்புலக்ஷ்மி அம்மா சாங் போடுவாங்க. அதை கேட்டுகிட்டே இந்த மாட வீதியில் நடக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்யமாக இருக்கும் மனசுக்கு. தெற்கு மாட வீதி இது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆப்போசிட்டில் எண்டில் தான் W1 கேட்டு, அதுக்கு பேக் சைடில் தான் அனந்தாழ்வார் தோட்டம் இருக்குது. திருச்சானூருக்கு போகாமல் டைரெக்டாக வந்துட்டேன். ஸோ தாயாரை தரிசனம் செய்யலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்துட்டு காலையில் ஒரு 6:15 to 6:30 வந்தோன்னா இங்கே துளசி பிரித்து கொடுக்கலாம். 6:15 வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா அங்கே துளசி பறிக்கிறதுக்கு கூட கொடுப்பாங்க. எதிர்த்தாப்பில் அனந்தாழ்வார் தோட்டம் இது, புரசைவாரி தோட்டம் கூட சொல்லுவாங்க. இங்கே தான் பத்மாவதி தாயாரை கட்டி வச்ச இடம் இது. அந்த மரம் அனந்தாழ்வாரோட பிருந்தாவனம். ராமானுஜர் புஷ்கரணி பேக் சைடில் இருக்கும். எப்போவுமே வத்தாத ஒரு புஷ்கரணி அனந்தாழ்வாரால் ஏற்படுத்தப்பட்டது. சுவாமி ராமானுஜர் சொல்லி. ஸோ இங்கே இருக்கிற உள்ள ஒரு சன்னதிக்குள்ளார சுவாமி ராமானுஜர் ரொம்ப அழகாக இருப்பார். சுற்றிலும் தசாவதாரங்கள் உள்ளே நம்ம போய் தரிசனம் செய்யலாம். அண்ட் இந்த மரம் ரொம்ப விசேஷமானது. நிறைய வீடியோஸில் அந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். பத்மாவதி தாயாரை கட்டி போட்ட மரம் இது. அதாவது அங்கே இருக்கிற துளசியை நம்ம கையில் பறித்து கூடை வச்சுருப்பாங்க, அதில் போடணும். கொஞ்சம் தான் அந்த கூடை கொஞ்சம் நிறையிற வரைக்கும் தான் நம்ம பறிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கே ஒரு 4-5 சேவாக்ஸ் இருந்தாங்க. ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறது தான் சுவாமி ராமானுஜர் புஷ்கரணி தீர்த்தம். இப்போ கேட்லாம் போட்டாங்க. முதல்ல நம்ம குளத்துக்கு படியில் இறங்கலாம். ஸோ அங்கேருந்து நேராக அன்னப்பிரசாதம் வந்து சேமியா உப்புமா கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு டிப்புக்கு போடலான்னு சொல்லிட்டு போனோம்.
திங்கட்கிழமை டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ சுப்பிரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சனா சேவா, கல்யாணோற்சவம், கப்புல் கல்யாணோற்சவம்னு இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சுப்பிரபாதம் சேவா போடுங்க அப்படின்னு. கூட்டம் அன்றைக்கி கம்மி, சரி சுப்பிரபாதம் சேவாவே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அங்கே போனோன்னே போர்டை பார்த்தோன்னா ஒரே டெம்ட் ஆகிடுச்சு. அர்ச்சனை சேவை தான் இருக்கிறதுலே கவுண்ட்டு கம்மியாக இருந்ததா, அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நம்ம க்யூவில் நின்று போடணும். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னா மறுநாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவையும் பார்க்கலாம். திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். ஏதாவது ஒரு சேவா தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆதார் வச்சுக்கிட்டு க்யூவில் நிற்கணும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எகெயின் சாயந்தரம் 4:40 போல் வைபோத்ச மண்டபம் எங்கே இருக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. இதுதான் வைபோத்ச மண்டபம். ஆர்ஜித பிரம்மோற்சவம் இங்கே தான் செய்வாங்க. பிளாக் 1 எங்களுக்கு கிடைச்ச ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். 2 நிமிஷம் கூட கிடையாது. ஸோ மலையப்ப சுவாமி தாயார் இங்கே தரிசனம் செய்துட்டு சாஸ்திர தீபாலங்கார சேவாவில் போய் உட்காந்துட்டேன். ஒரு 6 இருக்கும். ரிசல்ட் வந்தது நாட் செலக்டட் அப்படின்னு. இத்தனை தடவை நம்ம ட்ரை பண்ண பிறகு தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கர்மா இருக்கும்ல, அது வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஸோ சகசர தீபாலங்கார சேவா முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே புஷ்கரணி தீர்த்துக்கிட்டே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு தரிசனத்துக்கு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக மத்தியானம் ஸ்லாட் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸ்லாட் செக் பண்ணல. நைட்டு 10 மணிக்கு போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். 10-10:30 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. ட்ரெஸ் கோடில் அண்டு ரூம்லேயே மொபைல், ஸ்மார்ட் வாட்செல்லாம் வச்சுட்டு என்ன தேவையோ பேசிக்காக ஒரு வாட்டர் பாட்டில், தரிசன டிக்கெட், ஆதார், பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு சுபதமென்ட்ரி வழியாக போய் ஏடிசி சர்க்கிள்லையே 10 மணி ஆகிட்டதுனால ரெகுலராக இப்போல்லாம் 300 தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்கள, அந்த கேட் க்ளோஸ்டாக இருந்தது. அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடியெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கள்ல 300 தரிசனத்துக்கு. டைரெக்டாக இந்த என்ட்ரி டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணாங்க. ஸ்கேன்லாம் முடித்து கம்பார்ட்மெண்ட் வரைக்குமே க்யூவில் யாரும் கிடையாது. கம்பார்ட்மெண்ட்டே லெஃப்ட் சைட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும், ரைட் சைட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் ரைட் சைடில் தான் இன்டெகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்கும். அந்த சைடில் 22nd கம்பார்ட்மெண்ட்டில் 1.5 hours உட்கார வச்சாங்க. ஆனால் பேசிக்கிட்டே இருந்ததுனால டைம் போனது தெரியல. 11:30 மணிக்கு நைட்டு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க. திங்கட்கிழமை நைட்டு 10 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12 நிமிடங்களுக்கு கோயில் கோபுரத்தை தாண்டி உள்ளே போனோம். வேண்டி வாக்லி, பங்காரு வாக்லிலாம் அந்தளவுக்கு க்ரௌடுன்னு சொல்ல முடியாது. மிடில் க்யூவில் ஜாயின் பண்ணி உள்ளே நுழைஞ்சோன்னே தூணில் வராக சுவாமி தாயார், ரைட் சைடில் கருடாழ்வார், மேலே தசாவதாரங்களை தரிசனம் செய்துட்டு பெருமாள் திருநாமம் தான் ஃபஸ்ட்டு பளிச்சுன்னு பட்டது. அடுத்து வஸ்திரம் லைட் எல்லோவில் அரக்கு பார்டர் போட்ட வஸ்திரம், திருப்பாதத்துலேருந்து திருமுடி வரைக்கும் கண்களால் என்னென்ன பார்க்க முடியுமோ அதை பார்த்துக்கிட்டே மனசில் அகலகிலேன் இறைமண் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உண்டுடைய என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகரங்கள் விரும்பும் திரிவேங்கடத்தானே புகழென்றெல்லா அடியேனுன் அடி கீழ் அமர்ந்து பூந்தேனே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளார கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளியில் விட்டுட்டாங்க சேவாக்ஸ். உள்ள ராமர் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காங்க, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீராம ஜெயம்லாம் வெளியில் நின்று சொல்லிவிட்டு வரதராஜ பெருமாள் பச்சை கலர் வஸ்திரம் தங்க கிணறுக்கிட்ட நின்று வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படியாச்சும் என்னை கூப்பிட்ரு சாமின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தா பிரகாரம் ஃபுல்லாக பக்தர்கள் வெளியில் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செவத்தில் ராமானுஜர் இருப்பார். பெருமாளுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடில் இருக்கிற செவத்தில் பலிபீடத்துக்கிட்ட அங்கே ஃபுல்லாக செம க்ரௌடு. ஸோ மானசீகமாக தான் கும்பிட முடிஞ்சது. படி ஏறி விமான வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்துட்டு சன்னதியும் ஸ்ரீ ராமானுஜரோடது பாஷ்யக்காரன சன்னதி க்ளோஸ்டாக இருந்தது நைட்டுங்கிறதுனால. தூரமாக இருந்து யோக நரசிம்மரோட திருமுகம் தெரிஞ்சது. அவரை சேவிச்சுட்டு ரெங்கநாதரையும் சேவிச்சுட்டு வெளியில் வரப்போ குட்டி லட்டு பிரசாதம் 12:40. ஆக்சுவலாக நாங்கள் எய்ம் பண்ணிட்டு போனது எதுக்கு அப்படின்னா ஏகாந்த சேவா அலங்காரத்தில் பெருமாளை தரிசனம் செய்யணும் அப்படின்னு தான். துளசி மாலை மட்டும் சாத்தியிருப்பாங்க, பூக்கள்லாம் எடுத்துருவாங்க. தாயாருக்கு சின்னதாக 2 பூ மட்டும் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் பெருமாள். ஏகாந்த சேவைக்கு ரெடி ஆகிறப்போ அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு போனோம். அதனால தான் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சது கூட இவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டாங்களேன்னு யாருமே ஃபீல் பண்ணல. ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டே போனோம். பார்த்தா சீக்கிரமாகவே தரிசனம் செய்துட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏகாந்தம் சேவாவே அன்றைக்கி ஒரு 1:30 மணிக்கு மேலே தான் நடந்துச்சு. ஸோ அலங்காரத்தில் தான் பெருமாளை தரிசனம் பண்ணோம். 12:40க்கு வெளியில் வந்துட்டோம். அந்த டைம்லேயே போய் அவங்க போய் லட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டு தூங்குறதுக்கு 1:30 மணி ஆகிடுச்சு எப்படியுமே, அந்த ஏகாந்தம் சேவா சவுண்டெல்லாம் கேட்டதுனால.
அடுத்து மறுநாள் காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பாட்டகங்கம்மா கோயில் இது. திருமலையோட காவல் தெய்வம். பெருமாளுக்கு அபிஷேக தீர்த்தம் ஆகாஷ கங்காவுக்கு போய் எடுத்துகிட்டு வரப்போ இங்கே வந்து உத்தரவு வாங்கிட்டு போவாங்க. பெருமாளோட தங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இங்கே வந்து தரிசனம் செய்யும். ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன். சாரீ வாங்கியிருந்தேன், குங்குமம் மஞ்சள் பாக்கெட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். நான் என்ன கலர் எடுத்தாலும் கடைசியில் என் கைக்கு கிடைக்கிறது இந்த ஒரே கலர் தான். அது எப்படி அமையுதுன்னே தெரியல. அபிஷேகம் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால ஸோ சாரீ கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அபிஷேகம் பார்த்துக்கிட்டே. பக்கத்துலேயே வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1 கிட்ட இருக்கிற ஹோட்டல் இது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இங்கேயே சாப்பிட்டேன்னா அன்னப்பிரசாதம் கவுண்டரில் செம க்ரௌட் இருந்தது. வந்து ப்ரைவேட் மட்டில் ரூம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. நானே ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தோம். ஏன் அப்படின்னா 29ஆம் ஆடி பௌர்ணமி அன்றைக்கி சத்துர்மாச சங்கல்பம். அன்றைக்கு ஜிஎஸ் சுவாமி, பெரிய ஜிஎஸ் சுவாமி, சின்ன ஜிஎஸ் சுவாமியெல்லாம் 4 மாதம் விரதம் இருப்பாங்க. அந்த சத்துர்மாச சங்கல்பத்தை அன்னைக்கு அவங்கள தரிசனம் செய்கிறது, அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதெல்லாம் பெரிய பாக்கியம். லாஸ்ட் டைம் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரூம் எடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் சாயந்தரம் மாட வீதியில் பெருமாளை N1 கேட் கிட்டே இருந்து தரிசனம் செய்தோம். மலையப்ப சுவாமி தாயாரோட. அதுக்கப்புறம் சேவாக்ஸ் எல்லாம் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மன ஊர், மனகுடி, மன பாத்தியதா அப்படிங்கிற, அதாவது டிடிடியோட எல்லா கோயில்லையுமே இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் அந்த படியிலே உட்காந்து போகிறவங்கள வேடிக்கை பார்த்துட்டு நைட்டு N2 நரசிம்ம சுவாமி கோயிலில் ஏகாந்தம் சேவை ரொம்ப அருமையாக செய்வாங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ஜோஜோ அச்சுதானந்தா சாங் ப்ளே பண்ணிகிட்டே தீப ஆராதனையில் நரசிம்மரை பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சுவாமி இல்லை, ரெகுலராக செய்வாங்கள்ல ஏகாந்தம் சேவா, அவங்களும் இல்லை, அவங்க ஒய்ஃபும் இல்லை, இன்னொருத்தவங்க இருந்தாங்க. ஸோ ஏகாந்தம் சேவை அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு மட்டிலையே ஸ்டே பண்ணிட்டோம். மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பெரிய ஜிஎஸ் சுவாமி மட்டுக்கு போயிட்டோம். பெரிய ஜிஎஸ் சுவாமி இருக்காங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கு போகிறப்போ நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நானும் என் ஹஸ்பண்டும் போய் அவங்கள நமஸ்காரம் பண்ணோம். அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. சிரிச்ச முகமாக தீர்க்க சுமங்கலி பவ, அந்த பிளெஸ்ஸிங்கை கேட்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சில பூஜைகள்லாம் செய்வாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். சில டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்போ நாங்கள் போக மாட்டோம். எப்போ அலோவ் பண்ணுறாங்களோ அப்போ போய் ஜிஎஸ் சுவாமி இருக்காங்களான்னு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கிப்போம். பெரிய ஜிஎஸ் சுவாமி, சின்ன ஜிஎஸ் சுவாமி கோயில் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் வந்தாங்க. அகெயின் சில பூஜைகள்லாம் செய்தாங்க. அது வரைக்கும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கோயில் கிட்ட சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஹோட்டல் அப்படின்னா நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு தோசை ஷாப் ஷேர் பண்ணிக்கேன். 20 ரூபாய்க்கே தோசை ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டில் சுட்ட மாதிரி. அதுக்கடுத்து இங்கே அருணா கஃபே, சின்ன கடை தான், நின்றுட்டு தான் சாப்பிடணும், ஆனாலுமே நல்லாயிருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக. மார்னிங் டிஃபன் இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, ஆஃபீஸ் ஒர்க்கு. அதை பார்த்துட்டு இமீடியட்டாக இறங்கிட்டோம் கீழே. மத்தியானம் 2 மணிக்கு ரேணுகுண்டாவில் மெமோ ட்ரெயின், அது ஆக்சுவலாக இப்போ திருச்சானூர்லேருந்து கிளம்புது. பட் நாங்கள் ரேணுகுண்டாவுக்கு போய் அங்கேருந்து ஏறிக்கிட்டோம். ட்ரெயின் 35 ரூபா தான் சென்னைக்கு வரத்துக்கு. ரேணுகுண்டாலே ஏறிடுறதுனால இடம் கிடச்சிரும். பட் அப்பப்போ கொஞ்சம் க்ரௌடு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே ஷார்ட் டைமில் நம்ம சென்னைக்கு போய் ரீச் ஆகணும். ஏன்னா எனக்கு வீட்டுக்கு வந்தாகணும். ஆக்சுவலாக பௌர்ணமி கருட சேவை வேறு அன்றைக்கி. மனசு இல்லை தான், இருந்தாலும் வந்தாகணும் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு 5:45 வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும்
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து அப்பப்போ தமிழ்நாட்டிலையும் மற்ற ஊர்கள்லேயும் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றியும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போகும்போது சிங்கிளாக தான் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன், 2 வேவாக டிக்கெட் எடுக்கல. ஸோ அங்கே கவுண்டர்லேயே கீழே இறங்குறதுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஊபரில் தான் ரேணுகுண்டா போனோம். ஏன்னா ஆட்டோவில் நிறைய ஃபேர் கேட்டாங்க. அதனால் சபர்வன் சென்ட்ரல் இது 35 ரூபா தான். எனக்கு என்னமோ இந்த ட்ரெயினுக்கும் சப்தகிரிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ சீட்டெல்லாம் இந்த ட்ரெயினில் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பர்டிகுலராக இந்த ட்ரெயினில் நல்லா குஷன்லாம் நல்லா இருக்குது. அதுலேயும் 3 பேர் தான் உட்காந்து போக முடியும், இதுலேயும் 3 பேர் தான் உட்காந்து போக முடியும். 35 ரூபா தான் திருப்பதி டு சென்னை. வர்றதே தெரியாது. நிறைய ஸ்டாப்பிங் இருந்தாலுமே 2 மணிக்கு கிளம்புதுன்னா 5:10 சென்னை சென்ட்ரலுக்கு வந்துடலாம். அதே மாதிரி காலையில் 9:50 கிளம்புனா மதியானம் 1 மணிக்கெலாம் ரேணுகுண்டா போயிடலாம். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.